எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூ சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். வாரம் நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களும் அந்த ஸ்தலங்களுடைய வரலாற்றை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது, எப்போதெல்லாம் அதர்மங்கள் தலை தூக்கி தர்மங்கள் அழிகின்றதோ அப்போதெல்லாம் பகவான் மகாவிஷ்ணு அவதாரங்களை எடுத்து அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். அப்படி அவர் எடுத்த அவதாரங்களில் ஒன்றுதான் ஹயக்ரீவர் அவதாரம். மது கைடபர் என்னும் அரக்கர்களை அழிக்க பகவான் விஷ்ணு எடுத்த அவதாரம் இந்த ஹயக்ரீவர் அவதாரம். குதிரை முகம் தோற்றமும் கொண்டவராக இருக்கும் ஹயக்ரீவ மூர்த்தி ஒரு மனிதனுக்கு சிறந்த அறிவு, கல்வி, ஞானம் ஆகியவற்றை தரக்கூடியவர். கல்விக்குரிய தெய்வமாக அனைவராலும் வணங்கப்படுபவர் சரஸ்வதி தேவி. ஆனால் அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கு குருவாக விளங்கக்கூடியவர் ஹயக்ரீவர் தான் என புராணங்கள் சொல்கின்றன. அப்படி அவர் கோயில் கொண்டிருக்கும் செட்டி புண்ணியம் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் பெருமாள் கோயிலை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கிராமத்தின் பழமை மாறாத செட்டி புண்ணியம் என்ற இந்த சின்ன கிராமத்தில் சுமார் 400 வருடங்கள் பழமை மாறாத பெருமாள் கோயில் உள்ளது. கோயில் சிறியதாக இருந்தாலும் இக்கோயிலின் கீர்த்தியானது மிகவும் பெரியது. சிறிய ராஜகோபுரத்துடன் இக்கோயில் அமைந்துள்ளது. உள்ளே நுழைந்தால் கல்லால் தீபஸ்தம்பம் மற்றும் பலிபீடம் உள்ளது. வலதுபுறம் மண்டபம் காணப்படுகிறது. நேரே கோதண்டராமர் சன்னதி மற்றும் தேவநாத சுவாமி மற்றும் ஹயக்ரீவர் உற்சவ மூர்த்தியாக உள்ள வரதராஜ பெருமாள் சன்னதி உள்ளது. ஆண்டாள் சன்னதியும் இங்கே இருக்கிறது. குதிரை முகம் கொண்டு அபயக்கரங்களை காட்டி தியான நிலையில் உள்ள ஹயக்ரீவரை லக்ஷ்மி தேவி மடியில் அமர்ந்திராமல் தனிமையில் அமர்ந்திருக்கும் குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவரை எந்த ஆலயத்திலும் காண முடியாது. அப்படி அவர் சன்னதி எங்காவது அமைந்திருந்தால் அது அபூர்வமான ஆலயம் என கூறலாம். அப்படிப்பட்ட அபூர்வமான ஆலயமாக இந்த செட்டி புண்ணியம் கோயில் ஹயக்ரீவர் அருள்பாலிக்கிறார். ஞானத்தை தரும் யோக ஹயக்ரீவர் கடலூருக்கு அருகில் உள்ள திருவைகுந்திபுரம் ஊரில் தமிழ்நாட்டிலேயே பெரிய கோயிலாக வச்சிருக்கிறார். இந்த கோயிலிருந்து 1848ஆம் ஆண்டு இக்கோயிலுக்கு தேவநாத பெருமாள், ஹயக்ரீவர் ஆகியவர்களை உற்சவமூர்த்தியாக எடுத்து வந்து நித்திய ஆராதனத்துடன் 1848ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இக்கோயிலில் வச்சிருக்காங்க. குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவ மூர்த்தி 4 கைகளுடன் சங்கு சக்கரதாரியாக யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மாணவர்கள் தேர்வு நேரங்களில் இங்கே வந்து நோட்டு, புத்தகம், பென்சில், ரப்பர் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை புதியதாக வாங்கி பெருமாளின் பாதத்தில் வைத்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த கல்வி உபகரணங்களை மாணவ மாணவிகள் தனது கல்விக்கு பயன்படுத்துகிறார்கள். தஞ்சாவூர் சமஸ்தானத்திலிருந்து ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மண், ஹனுமன் சுவாமிகளை 1863ஆம் ஆண்டு இக்கோயிலுக்கு கொண்டு வந்து வைத்தார்கள். ஆலயத்தின் பின்புறத்தில் உள்ள அங்கோலம் அல்லது அழிஞ்சல் என்ற பெயருடைய தெய்வீக மரத்தில் நமது வேண்டுதலை நிறைவேற்றி தர பக்தர்கள் தமது ஆடையில் இருந்து 2 நூலை பீத்து எடுத்து கட்டுகிறார்கள். சிலர் வீடு கட்ட அருள் வேண்டி இந்த மரத்தின் அடியிலேயே கல்லினால் ஆன சின்ன வீடு கட்டுகிறார்கள். ஒருவர் வாழ்க்கையில் அவருடைய மேன்மைக்கு சாட்சியாக காணப்படுவது கல்வி ஞானமே. ஆகவேதான் கல்வியும் செல்வமும் பெருக இங்குள்ள யோக ஹயக்ரீவர் ஆலயத்திற்கு வந்து தேவநாத சுவாமி எனும் பெயரில் எழுந்தருளில் உள்ள யோக ஹயக்ரீவரை வணங்குகிறார்கள். சுவாமிக்கு ஏலக்காய் மாலை சார்த்தி வணங்கினால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், ஞாபக சக்தி கூடும் என்பது நம்பிக்கையாகும். கல்விக்காக வேண்டுபவர்கள் மட்டுமின்றி இசை, நடனம் போன்ற கலைகளிலும் சிறந்து விளங்குவதற்காக நமது தொழிலில் தடைகள் அகலவும் இங்குள்ள ஹயக்ரீவரை வந்து வழிபடுகிறார்கள். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, சென்னையிலேருந்து செங்கல்பட்டு செல்லும் வழியில் சிங்கப்பெருமாள் கோயிலை தாண்டி சென்றால் மகேந்திர சிட்டி சிக்னல் வரும். அதன் வலதுபுறம் திரும்பி உள்ளே ஒரு 3 கிலோமீட்டர் சென்றால் கோயிலை நம்ம அடையலாம். இந்த கோயிலுக்கு அருகிலே பார்த்திங்கன்னா நரசிம்மர் கோயில் சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கச்சூர், அதாவது பாடல்பட்ட ஸ்தலம் கச்சபேஸ்வர் கோயில், விருந்திட்டேஸ்வர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் திருவடிசூலம் பாடப்பட்ட ஸ்தலம் ஞானபுரீஸ்வர் கோயிலும் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நாளில் நீங்கள் போய் கண்டு தரிசிக்கலாம். இதோடு அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.